ஆசிரியர்களுக்கு வணக்கம். சிறந்த ஆசிரியர்களோட உளவியல பற்றிய முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பார்த்துட்டோம். அதில நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். இப்ப பார்ட் 2 பார்க்க போறோம். இந்த பார்ட்லயும் நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. கவனமா கேளுங்க. எந்தெந்த இடத்துல நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, நமக்கு குழப்பமா இருக்குன்னு தோணுதோ, அத மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. "நீ எதுக்கும்மா இத வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுட்ருக்க? பிடிஎஃப் குடும்மா. நாங்க பிடிஎஃப் பார்த்து படிச்சுக்கிறோம்." அப்படின்றீங்களா? உளவியல் அறிஞர்கள் எந்த டாபிக்லாம் நம்ம மெமரி பண்ற மாரி இருக்குமோ, அந்த மாரி டாபிக்கு நம்ம பிடிஎஃப் குடுக்கலாங்க. ஆனா இது வந்துட்டு புரிஞ்சா மட்டும் தான் இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். இத நான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கேட்குற கொஸ்டினுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஆன்சர் சூஸ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப நம்ம இந்த உளவியல பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரிங்களா? வகுப்பில் உள்ள குழந்தைகளிடம் உயர்வான தன்மதிப்பீட்டை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது எது? அதாவது நம்ம கிளாஸ்ல இருக்க குழந்தைங்கலாம் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்க கிட்ட அ நாம வந்து ஒரு ஆசிரியர். அந்த குழந்தைங்க கிட்ட நமக்கான மதிப்பீடு எப்படி இருக்கணும்? உயர்வா இருக்கணும். என்னோட சயின்ஸ் டீச்சரா, என்னோட மேத்ஸ் டீச்சரா, ஷி இஸ் த வெரி பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கணும். அவங்க சொல்லிக் குடுத்தா எனக்கு நல்லா புரியும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்கிட்ட கைண்டா நடந்துப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணங்கள் குழந்தைங்களுக்கு வரணும். அத விட்டுட்டு நமக்கு ஒரு சில குழந்தைங்கலாம் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாரி நிலைமைக்கு நம்ம போயிறக்கூடாது. அததான் இங்க என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைகளிடம் உயர்வான வகுப்பறையில் உள்ள குழந்தைகளிடம் உயர்வான தன் மதிப்பீட்டை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது. அது என்னன்னா, குழந்தைங்களுக்கு பாராட்டும், ஊக்கமும், இந்த அணுகுமுறையான கல்வியும். அதாவது நம்ம நடத்துற கன்டென்ட் குழந்தைங்களுக்கு சரியா ரீச் ஆகணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ, அந்த விதத்துல நம்ம சொல்லி தரணும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு பாராட்டவும், அவங்கள ஊக்கப்படுத்தவும் வேணும். அந்த மாரி நடந்துக்கிட்டா, குழந்தைங்க கிட்ட நம்மளோட மதிப்பீடு வந்து உயர்வா இருக்கும். அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? பள்ளிகளில் குழந்தைகளிடம் உயர்வான தன் மதிப்பீட்டை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது எது? அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாராட்டும், ஊக்கமும், நிறைவான கல்வியும். உளவியல் கற்காத ஆசிரியர் கற்பிக்கும்போது மாணவர்களின் கற்றலில் ஏற்படுவன. அதாவது சைக்காலஜியே படிக்காத ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்களின் கற்றலில் ஏற்படுவன. இது இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுக்கு என்ன ஏற்படும்னா, பயம் மற்றும் வெறுப்பு, கழிவு, தேக்கம். 4 என்னன்னா பயம், வெறுப்பு, கழிவு, தேக்கம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி டீச்சர்ஸ்க்கு புரிஞ்சாதான் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது மாணவர்களை சரியா சென்றடையும். நம்ம ஸ்டூடெண்ட் சைக்காலஜியே தெரியாம நாம மட்டும் வந்துட்டு கிளாஸ் எடுத்தோம்னா, நம்ம மேல வந்து குழந்தைங்களுக்கு பயம் வரும், வெறுப்பு வரும். அது மட்டும் இல்லாம கழிவுனா தேக்கம் அப்படின்னா, கற்றல்ல குறைபாடு ஏற்படும். குழந்தைங்களோட கற்றல் அடைவு ரொம்ப கீழ போயிரும். அததான் சொல்றாங்க. இப்ப உளவியல் கற்காத ஆசிரியர் கற்பிக்கும்போது மாணவர்களின் கற்றலில் ஏற்படுவன பயம், வெறுப்பு, கழிவு மற்றும் தேக்கம். ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று எண்ணுதல். இது நம்ம படிச்சிருப்போம். நம்ம புக்லயே இருக்கு. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்று தோன்றுதல். இல்லாத ஒரு விஷயத்த அவங்க கற்பனை பண்ணிக்கிறது. அப்ப இல்பொருள் காட்சி. சரிங்களா? ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை. அதாவது ஒருத்தவங்களோட மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அத வந்து நாம ஒரு செயல் செஞ்சுட்டோம். ஏதோ ஒரு செயல். அதாவது ஒருத்தவங்களோட உள்ளத்துல இருக்கிற ஒரு விஷயத்த எந்த விதமான ஒரு விருப்பு, வெறுப்பு எதுவும் இல்லாம நடுநிலையா அவன் ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தான்னா, அது என்ன முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன முறைன்னா, உற்று நோக்கல் முறை. அதாவது இதுல இப்படி கேட்கலாம். அகநோக்கு முறை, புறநோக்கு முறை, உற்று நோக்கல் முறை இப்படி கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் உற்று நோக்கல் முறை. அத ஏன் உற்று நோக்கல் முறைன்னு சொல்றோம்? பிரச்சனையோட தன்மை என்ன? அது என்ன மாரி முடிவுக்கு வரும்ன்றத நம்ப ஆராய்ந்து, அத உற்று நோக்கி தானே அதுக்கான முடிவுகள நம்மளால எடுக்க முடியும். அப்ப இதுக்கு உற்று நோக்கல் முறை வரும். ஏன் ஒருவனோட உள்ளத்துல உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை, அகநோக்கு முறை வராதுங்களா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அகநோக்கு முறை எப்படி வரும்னா, தன்னையே ஆராயும் முறை என்பது அகநோக்கு முறை. நாமளே நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்னு தன்னைத்தானே ஆராய்ஞ்சு சுய மதிப்பீடு செய்யும் முறைய தான் அகநோக்கு முறை. அப்ப அகநோக்கு முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தன்னையே ஆராயும் முறை என்பது அகநோக்கு முறை. இதுவே ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை உற்றுநோக்கல் முறை.
வித்தியாசம் தெரியுதுங்களா? அகநோக்கு முறைக்கும் உற்றுநோக்கல் முறைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். தன்னையே ஆராய்ஞ்சா அது அகநோக்கு முறை. இதே நம்மளோட உள்ளத்தில் உள்ளவற்றை இது கரெக்டு, அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்காம உள்ளத்தில் உள்ளவற்றை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து முடிவுக்கு வரும் முறை உற்றுநோக்கல் முறை. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்ல போகிற கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நிறையா டெட் கொஷினில் கேட்டிருக்காங்க. மனிதனின் வளர்ச்சியையும் நடத்தையையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஒரு மனுஷன் இருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி நடத்தை ரெண்டுத்துலேயுமே முக்கிய பங்கு, அதை ரெண்டுத்தையும் நிர்ணயிக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பது எதுனா மரபும் சூழ்நிலையும். சரிங்களா? இது ஆப்ஷனில் நிறைய இடத்துல மரபு, சூழ்நிலை, சுற்றுப்புறம், வகுப்பறை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு என்னன்னா மரபும் சூழ்நிலையும் ரெண்டுமே தான். சரிங்களா? ஏன்னா மரபு வந்து அவனோட வளர்ச்சியையும் நடத்தையும் நிர்வகிக்கிறதுல மரபும் ஒரு காரணம், சூழ்நிலையும் ஒரு காரணம் தான். இப்போ இதுக்கு ஆன்சர் மரபு நிலை, சூழ்நிலை. புரியுதுங்களா? மனிதனின் வளர்ச்சியையும் நடத்தையையும் நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது மரபு நிலை, சூழ்நிலை. ஒரு தாயின் இரு குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் இருப்பது. ஒரு தாய்க்கு 2 குழந்தைங்க இருக்குது. அது ஒரு குழந்தை நல்லவனாக இருக்குது, இன்னொரு குழந்தை கெட்டவனாக இருக்குது. அப்படின்னா அது என்ன விதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேற்றுமுறை விதி. சரிங்களா? வேற்றுமுறை விதி. விளங்காமல் ஒன்றை படிப்பது, அதனை நினைவில் நிறுத்தி கொள்வது நெருட்டு நினைவு. அதாவது ஒரு விஷயத்தை புரியாமலே படித்து அதை மெமரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நினைவில் நிறுத்தி கொள்வது எதுன்னா அதுக்கு பேர் நெருட்டு நினைவு. தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனும் மகிழ்ச்சியும் விளைகின்ற வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் பொருத்தப்பாடு செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் மனநலம் உடையவர். அதாவது தனக்கும் மற்றவங்களுக்கும் பயன் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் தன்னைத்தானே பொறுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது எப்படி ஆப்ஷனில் கேட்பாங்கன்னா, நுண்ணறிவு மிக்கவர், பிரச்சனை நடத்தை, ஆளுமையுடையவர், மனநலமுடையவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் மனநலமுடையவர். கல்வி உளவியலில் மிக முக்கியமாக கருதப்படுவது மாணவர்களின் மன இயல்புகளை அறிவது. கல்வி உளவியலில் எது மிக முக்கியமாக கருதப்படுதுன்னா மாணவர்களோட மன இயல்புகளை தெரிஞ்சுக்கிறது. வகுப்பறையில் ஆசிரியரது பொதுவான நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? கிளாஸ் ரூமில் டீச்சரோட நடத்தை எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அன்பாக இருப்பது, கண்டிப்பாகவும் இருப்பது. இப்போ அன்பாகவும் கண்டிப்பாகவும் இருப்பது. அந்த மாதிரி இருந்தால் தானே குழந்தைங்களையும் நம்ம நல்ல முறையில் வழி நடத்த முடியும். அதுதான். இன்றைய காலகட்டத்தில் உங்கள் பாடப்புத்தகத்தை தாண்டி எத்தகைய கல்வியை மாணவர்களுக்கு அளிக்க விரும்புவாய்? அதாவது டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல் புக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி எத்தகைய கல்வியை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சூழ்நிலை மற்றும் நன்னெறி கல்வி. புரியுதுங்களா? சூழ்நிலை மற்றும் நன்னெறி கல்வி, அதாவது வேல்யூ எஜுகேஷன், அதை தான் சொல்கிறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு மாரல் சொல்லித்தரது, இந்த வேல்யூ எஜுகேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். சாதனை செய்து காட்ட கிளர்ந்தெழும் உணர்வு அடைவூக்கம். சாதனை செய்து காட்ட கிளர்ந்தெழும் உணர்வு அடைவூக்கம். பொருள் புரியாமல் கற்பது என்பது, ஒரு பொருளே புரியாமல் கற்றுக்கிறது அப்படின்றது மறதியை உண்டாக்கும். கவனத்தின் புறக்காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது அகக்காரணி அவங்க கேட்கல, கவனத்தோட புறக்காரணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னா புதுமை. புரியுதுங்களா? புதுமை கூட ஒரு புறக்காரணி தான். கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம். ஆர்வம் இருந்தால் தானே கவனிக்கவே முடியும். அது கவனத்திற்கு அடிப்படை எதுனா ஆர்வம். பாடம் கற்பித்தலின் முதற்படி ஆயுத்தம். பாடம் கற்பித்தலின் முதல் படி ஆயுத்தம். கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று எதுனா கவர்ச்சி. அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. மனப்பாடம் செய்வித்தல். ஏன்னா மனப்பாடம் செய்கிறதுன்றது அறிவுசார் கற்றல் அணுகுமுறையே கிடையாது. மனப்பாடம் செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு. அந்த டைமில் இப்போ ஒரு எக்ஸாமுக்கு அந்த டைமில் மட்டும் மெமரி பண்ணி அப்படியே மக்கப் பண்ணி வாமிட் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அந்த பீரியடில் அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட மூளை வளர்த்திறன் ரொம்ப அதிகம். அப்படின்னக்குள்ள ஷார்ட் டைமில் அவங்களால அதை பண்ண முடியும். ஆனால் லாங் டேர்முக்கு அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு கரெக்டாக நம்ம கொண்டு போகணும்னா அதை அவங்களுக்கு தெளிவாக நம்ம புரிய வைக்கணும். அதுதான் நம்ம ஆசிரியர்களான நம்மளோட கடமை.
என்னோட ஆசிரியர் எனக்கு நடத்தின அந்த தனிவட்டி, கூட்டு வட்டி கணக்குகள் ஆகட்டும், இல்ல இந்த கிராமர் பார்ட் ஆகட்டும், அது இப்ப கேட்டாலுமே என்னால சொல்ல முடியும். ஏன்னா, மாணவர்களுக்கு விளக்கமா புரிய வச்சுட்டா, அத அவங்க மனப்பாடம் செய்ய வைக்கணுன்ற அவசியமே இல்லாம போயிரும். அப்ப ஆசிரியர்களோட மிகப்பெரிய கடமை என்னன்னா, குழந்தைங்களுக்கு புரியிற மாரி விளக்கமா நம்ம எடுத்து சொல்றதுல தான் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்றது விஷயமே அடங்கியிருக்கு. அப்போ மனப்பாடம் செய்வித்தல் அப்படின்றது அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் யார்? ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது நல்வழி காட்டுதல். ஒரு மாணவன் தவறு செஞ்சா அவனை திருத்த ஏற்றது எதுனா நல்வழி காட்டுதல். ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை எது? உங்களோட ஆளுமையை அளவிடுறதுக்கு பயன்படுற மிக பொருத்தமான முறை எதுனா சுயசரிதை முறை. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா காந்தியடிகளோட சத்திய சோதனை புக்கை சொல்லலாம். ஏன்னா அந்த புக்கில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் இப்படி பண்ணாரா, அதில் நிறைய உண்மைகளை பற்றி நிறைய உண்மைகள் சொல்லியிருப்பார். அதில் அதனாலேயே நிறைய கான்ட்ரவர்சி இன்னுமே போயிட்டுருக்கு. அவர் இப்பேற்பட்டவரா அப்படியா இப்படியான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவரோட ஆளுமை அதில் தெளிவாக நமக்கு புலப்படும். நீங்கள் அதை சத்திய சோதனை புக் படித்து பார்த்துருந்தா தெரியும். அதில் காந்தியடிகளோட பர்சனாலிட்டி அவ்வளோ தெளிவாக தெரியும். அப்போ ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சுயசரிதை முறை. நான் எக்ஸாம்பிளுக்காக தான் காந்தியடிகளோட சத்திய சோதனை புக் சொன்னேன். சரிங்களா? சப்போஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சுயசரிதை முறை, உற்றுநோக்கல் முறை, திறன் வளர்ச்சி, மனவெழுச்சி நீட்சி இப்படி 4 இது கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, காந்தியடிகளோட சத்திய சோதனை புக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போ சுயசரிதை தானே. அப்போ ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சுயசரிதை. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நோட்ஸாக கொடுக்காம, ஏன்னா சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா வேர்டிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நாம் கவனம் செலுத்தும் பொருளினின்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை. நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருப்போம். ஆனால் அந்த கவனத்தை கலைச்சிட்டு வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. கவனச்சிதைவு. அதாவது இதுக்கு பேர் கவனச்சிதைவு. இப்படி கேட்பாங்க. கவன மாற்றம், கவன இடப்பெயர்ச்சி, கவனச்சிதைவு, கவனித்தல் இப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளோட கவனத்தை அந்த பொருளிலிருந்து மாற்றி வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்வது அதுக்கு பேர் என்னன்னா கவனச்சிதைவு. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிக தொடர்புடையது? இது பேப்பர் 1ல் இந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேப்பர் 2லையும் கேட்கலாம். ஆனால் பேப்பர் 1க்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிக தொடர்புடையது அப்படின்னா உடல் தேவை. ஏன்னா அவங்களுக்கு உடல் தேவை தான் பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நடத்தையை உற்றுநோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. இதுக்கு ஆன்சர் உற்றுநோக்கல் முறை. இது உங்களுக்கு புரியுதுங்களா? நடத்தையை உற்றுநோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. இது எதுன்னா உற்றுநோக்கல் முறை. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். எக்ஸாமில் கேட்டால் கூட ஆன்சர் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. டாப் 5ல் இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க மார்க்ஸ் எல்லாம் குறையும். திடீர்னு மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம யோசிப்போம்ல, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் ஏன் படிக்கல அப்படின்னு நமக்கு யோசனை வரும்ல. அப்போ இந்த சிச்சுவேஷனை நினச்சிட்டு இதை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ புரியும். நடத்தையை உற்று நோக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையனோட நடத்தையை நம்ம வாட்ச் பண்ணுவோம். பதிவு செய்தல், அவன் யார்கிட்ட பழகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்றத நம்ம பதிவு செய்வோம். ஆய்வு செய்தல், அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க்கு கம்மியாக வாங்குறானா இல்லை ஒரு சில சப்ஜெக்டில் மட்டும் கம்மியாக வாங்குறானா அப்படின்றதையும் நம்ம ஆய்வு செய்வோம். பொதுமைப்படுத்துதல், பொதுமைப்படுத்துதல்னா அவனோட நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எது, அவன் எப்படி நடந்துக்கிறான், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அவன் எந்த அளவுக்கு மாறி இருக்கான் அப்படின்றதையும் கண்காணித்து ஆசிரியர்கள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ நடத்தையை உற்றுநோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. இந்த படிகளெல்லாம் லைனாக வச்சுட்ருக்க உளவியல் முறை எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உற்றுநோக்கல் முறை. புரியுதுங்களா? இது ஏன் உற்றுநோக்கல் முறைன்னா, இதை அந்த மாணவனை நம்ம உற்று நோக்கி தான் அவனோட நடத்தையை நம்ம கண்காணிப்போம். மூலமாக மாணவர்களை நல்வழிப்படுத்த முடியும். இது எதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா,
சப்போஸ் கொஷினில் நடத்தையை உற்றுநோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறைன்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் உற்றுநோக்கல் முறை, பரிசோதனை முறை, அறிவுத்திறன் வளர்ச்சி, மனவெழுச்சி நீட்சி இப்படி ஆப்ஷன் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது கரெக்டாக தெரியணும். அந்த மாணவனை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த முறைகளை எல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உற்றுநோக்கல் முறை. புரியுதுங்களா? இந்த கொஷினை இப்படியும் கேட்கலாம். வகுப்பில் மாணவர்களின் நடத்தையை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அப்படின்னு கேட்டாலும் உற்றுநோக்கல் முறை தான். புரியுதுங்களா? அவங்களோட நடத்தை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை. இதுவே மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறைன்னு கேட்டால் மதிப்பீட்டு முறை. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மாணவர்களோட நடத்தையை தெரிஞ்சுக்கணுன்னா உற்றுநோக்கல் முறை, இதே மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ளணும்னா மதிப்பீட்டு முறை. அதாவது அவங்களோட கல்வி அடைவு, மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை, மாணவர்களின் நடத்தையை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை, அதாவது வகுப்பில். சரிங்களா? கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? மனவெழுச்சி வளர்ச்சி. அதாவது நம்ம கோபப்படுறது, சந்தோஷப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது இதெல்லாம் எதனால் வருது? மனவெழுச்சி வளர்ந்ததுனால. அப்போ மனவெழுச்சி வளர்ச்சி தான் கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை இதனால் செய்யப்படும் செயல்கள். கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்னா மனவெழுச்சி வளர்ச்சி. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? சிந்திக்கிறது, கற்பனை பண்ணுறது இதெல்லாம் எதனால் செய்யப்படுற செயல்கள்னா அறிவுத்திறனால். உங்களுக்கு புரியுதுங்களா? சிந்திக்கிறது, கற்பனைக்கெல்லாம் அறிவு இருந்தால் தான் இந்த செயல்களை செய்ய முடியும். இதே கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம்லாம் மனவெழுச்சி வளர்ச்சி. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பூசி தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் கேட்கலாம், ஏம்மா இது எத்தனை தாட்டி சொல்லி டென்ஷன் ஆக்குறேன்னு கேட்குறீங்களா? பெற்றோர், ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது. அதாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பின்பற்றி கற்றல். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து கண்ணாடியை பார்த்து தலை சீவுறாரு அப்படின்னாக்க அவரோட ஹேர் ஸ்டைலில் வந்து எப்படி சீவுறாருன்றதை ஒரு குழந்தைங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அப்பா மாதிரியே நான் தலை சீவுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க அப்பா கிட்ட அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சதோ அதை எல்லாத்தையும் அப்படியே குழந்தைங்க எடுத்துப்பாங்க. அதே தான் சேம் கிளாஸ்லேயுமே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் குழந்தைங்களுக்கு பிடிச்சிட்டாலோ, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரி எது பிடிச்சிருந்ததுனாலோ அதை வந்து குழந்தைங்க அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு பேர் பின்பற்றி கற்றல். பெற்றோர், ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். சிறு குழந்தைகள் சமூகவியல்பு பெறுவதற்கு முக்கியமான இடமாக கருதப்படுவது குடும்பம். அதாவது சின்ன குழந்தைங்க வந்துட்டு சமூகவியல்பு எங்கேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா குடும்பத்திலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒருவனது உள்ளத்தில் உள்ளவனவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி மாணவர்களின் கற்றல் அடைவுகளை தெரிந்து கொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட கற்றல் அடைவுகளை எது மூலமாக ஆசிரியர்கள் தெரிஞ்சுக்க முடியும்னா தேர்ச்சி முறையின் மூலமாக. அப்போ மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. முன்பருவ கல்வி வயது என்பது பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி. அதாவது பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு தோன்ற மனவெழுச்சி எதுன்னு கேட்டிருக்காங்க. அச்சம். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலோ ஒரு சின்னதாக அதிர்வு வந்தாலோ குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு அவங்களுக்கு உடம்பு வந்து நடுங்கும், அவங்க அச்சப்படுவாங்க. அதுதான் பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி, அச்சம். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம். அதாவது கல்வியில் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்சிஇஆர்டி. சரிங்களா? அதாவது என்சிஇஆர்டி தான் கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம். ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை? காரணம் காட்டல். ஒரு ஸ்டூடெண்ட்டு
40 மார்க் 50 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை நீ 100 மார்க்கு கண்டிப்பாக நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம டார்கெட்டாக வச்சு நீ இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவனால் 50-60 எடுக்கிறவன் 40-50 எடுக்கிறவன் அவனுக்கு ரொம்ப பூஸ்டப் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவன் எவ்வளோ எடுப்பான், ஒரு 70 to 80 இந்த ரேஞ்சுக்கு அவனால் வர முடியும் கண்டிப்பாக. ஆனால் அதை தாண்டி 100 நீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாராவது கம்பல் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவன் வந்து காரணம் கற்பிப்பான். புரியுதுங்களா? அதாவது அப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நான் படித்த கொஷின்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு ஏதாவது சம்திங் காரணம் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நரி திராட்சை பழங்களை அடையாத போது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று கூறுவது எத்தகைய தற்காப்பு நடத்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் காட்டல். ஒரு மாணவர் ஒரு மிகப்பெரிய இலக்கை வச்சுட்டு அதை அடைய முடியாத போது அதே மாதிரி தான் மாணவர்கள் சொல்லக்கூடிய தற்காப்பு நடத்தை எதுனா காரணம் காட்டல். புரியுதுங்களா எக்ஸாம்பிள் சொன்னது? நெக்ஸ்ட்டு நாம் ஒன்று படிச்சிருப்போம், இந்த விளைவு விதி, ஆயத்த விதி, பயிற்சி விதி, இந்த விதிகள்லாம் படிச்சிருப்போம்ல. அதுதான் நான் ஒரு கூற்று சொல்கிறேன், அது எந்த விதியாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஒரு குதிரையை நீர்நிலைகளுக்கு அருகே கொண்டு சென்றாலும் நம்மால் அக்குதிரையை நீரை பருக வலுக்கட்டாயம் செய்ய இயலாது. இந்த கூற்று குறிப்பிடும் கற்றல் விதி எது? ஒரு குதிரை இருக்குது, அது தண்ணி இருக்கிற இடத்துக்கு கொண்டு போனாலும் நம்மளால் அந்த குதிரையை வந்து தண்ணியை பருக வைக்க வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. இந்த விதி வந்து எந்த கற்றல் விதியை கூறுது? இந்த கூற்று எந்த கற்றல் விதியை குறிப்பிடுதுன்னா ஆயத்த விதி. புரியுதுங்களா? இதுக்கு ஆன்சர் ஆயத்த விதி. ஒரு குழந்தை தனது உரிமைகளில் பிறரது குறுக்கீடு காண்பிக்கப்படும் போது டேஷ் எழுகிறது. ஒரு குழந்தைக்கு தன்னோட உரிமையில் மற்றவங்க குறுக்கீடு நடந்துச்சுன்னா அங்கே என்ன வரும்? பொறாமை வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபஸ்ட்டு குழந்தை, ரெண்டாவது குழந்தை. அதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாட்டம் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். திடீர்னு ஒரு செகண்ட் பேபி வந்துருச்சுன்னா பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் ஃபுல்லாக செகண்ட் பேபிக்கு போயிடும். அப்போ அதோட உரிமையில் அந்த குழந்தை குறுக்கிடுதோ அப்படின்னு வரும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு என்ன வரும்? பொறாமை தான் வரும். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு டெட் கொஸ்டினில் கேட்டது தான், தெரிஞ்சுக்கோங்க. ஒருவர் விழிப்புடன் இருக்க எந்த மனவெழுச்சி உதவுகிறது? ஒருத்தவங்க விழிப்புணர்வே இருக்கணும்னா எந்த மனவெழுச்சி உதவுதுன்னா அச்சம். அச்சமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் அதுதான் கரெக்டு. எப்படின்னா நம்மளே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. இப்போ நமக்கு வந்துட்டு டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய எய்மு, கோலு எல்லாமே. அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும்? உள் மனசில் பயந்துட்டே தானே இருப்போம். நம்ம எல்லா சப்ஜெக்டில் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோமா, இன்னும் இவ்வளோ படிக்கிறது இருக்கே அப்படின்றது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உந்துதல் தான் நம்ம விழிப்புடனே வச்சுருக்கோம். மார்னிங் காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கிறது, பிரேக் டைமில் ஏதாவது டைம் கிடச்சா படிச்சுட்டே இருக்கிறது, சாப்டர் முடிச்சுட்டா ரிவிஷன் பண்ணுறது. அந்த அச்சம் தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலையும் கொடுக்குது, நம்மளை விழிப்புணர்வும் வச்சுருக்க இந்த மனவெழுச்சி தான் உதவுது. புரியுதுங்களா? அப்போ ஒருவர் விழிப்புடன் இருக்க எந்த மனவெழுச்சி உதவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அச்சம். இதுதான் சைக்காலஜி கொஷின். இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. நாம் வந்து வேறு நினைப்போம். நமக்கு ஆப்ஷனில் கொடுப்பாங்க ஊக்கம், நுண்ணறிவு, மனவெழுச்சி, இல்லை இப்போ அச்சம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம அச்சமாக வந்து யோசிக்க கூட மாட்டோம். இதெல்லாம் இருக்குமா? ஒருவேளை ஊக்கம் இல்லைன்னா நுண்ணறிவு, இது பக்கம் தான் நம்ம மைண்டு போகும். ஆனால் பேசிக் என்னன்னா அச்சம். சரிங்களா? அச்சத்தை நீக்க என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளது அச்சத்தை நீக்க என்ன செய்ய வேண்டும்? திறமையை வளர்க்க ஆயத்தம் செய்ய வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க செய்ய வேண்டும், காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து காப்புணர்ச்சியை வளர்க்க வேண்டும். அதாவது குழந்தைங்களோட திறமையை வளர்க்கணும், தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நம்ம வேண்டியதை செய்யணும், காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து காப்புணர்ச்சியை வளர்க்க செய்ய வேண்டும். புரியுதுங்களா? பசியோடு இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியுடன் இருக்காது. வகுப்பறை பெரும்பாலும் எவ்வாறு இருக்க வேண்டும்? வகுப்பறை பெரும்பாலும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். மாணவர்களிடம் மகிழ்ச்சியை உண்டாக்கும் செயல்கள் எது? பள்ளி பாடல்கள், விளையாட்டுக்கள், உல்லாச பிரயாணம். புரியுதுங்களா? மாணவர்களோட மகிழ்ச்சியை உண்டாக்கும் செயல்கள் எதுனா பள்ளி பாடல்கள், விளையாட்டுக்கள், உல்லாச பிரயாணம். கூச்சம் என்பது மாணவர்களிடம் எதை காட்டுகிறது? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் வந்து பேசணுன்னா கூச்சப்படுவாங்க, கிளாஸில் எழுந்து மிஸ்ஸுக்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னாவே கூச்சப்படுவாங்க. இதெல்லாம் மாணவர்கள்கிட்ட எதை காட்டுதுன்னா தாழ்வு சிக்கலை. புரியுதுங்களா? கூச்சம் என்பது மாணவர்களிடம் எதை காட்டுகிறதுனா தாழ்வு சிக்கலை. ஒரு ஆசிரியர் மாணவரின் கூச்சத்தை போக்க என்ன செய்ய வேண்டும்?
மற்றவர்களால் விரும்பப்படும் சிறப்புகளை உணர செய்வதன் மூலம் மாணவர்களின் கூச்சத்தை போக்க முடியும். அதாவது அந்த பையன் என்ன பண்ணால் மற்றவங்களாம் விரும்புவாங்களோ, அவன் ஒரு ஓவியம் வரையலாம், அவனுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுதான் மற்றவர்களால் விரும்பப்படும் சிறப்புகளை உணர செய்வதன் மூலம் அவனை நம்ம உணர செஞ்சாவே போதும். அவனை நம்ம புஷ் பண்ணணும்னு இல்லை, அவன்கிட்ட இருக்கிற டேலண்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இந்த டேலண்ட் இருக்குப்பா, நீ இது மூலமாக நீ வரலாம், அவன் கவிதை எழுதலாம், பாடல் பாடலாம், இல்லை அவனுக்கு ஒரு டான்ஸ் இருக்கலாம், அது என்னன்றதை டீச்சர்ஸான நாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இதை அவனை உணர செஞ்சிட்டோம்னா அவனுக்கே அது ஒரு பூஸ்டப் ஆயிரும். ஓ, நம்மளால் இதெல்லாம் முடியுமா, நம்ம டீச்சரே சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு ஆசிரியர் மாணவரின் கூச்சத்தை போக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், மற்றவர்களால் விரும்பப்படும் சிறப்புகளை உணர செய்வதன் மூலம், அதாவது அந்த மாணவர்களை உணர செய்வதன் மூலமா. ஓகேங்களா? சமூக வளர்ச்சி குழந்தைகளுக்கு தேவையானதா அவசியமானதா? சமூக வளர்ச்சி குழந்தைகளுக்கு தேவையானது. சமூக வளர்ச்சி அனைத்து குழந்தைகளிடமும் ஒரே மாதிரியாக நடைபெறுவதில்லை. சமூக வளர்ச்சி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு குழந்தை தனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு யாது? இது கேப்ஷன் எப்படி வரும்னா, ஆர்வம், அழுகை, அறிவுசார் செயல்கள், முயற்சி. இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? அழுகை. பேசிக்காக ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, நம்ம அது தரமாட்டோம், தர முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அது உடனே ஸ்டார்டிங்கில் அது அழதான் ஆரம்பிக்கும். அது போய் அந்த இடத்துல ஆர்வம் காட்டாது, எதுவும் பண்ணாது, டக்குன்னு அழதான் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு குழந்தை தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அது வெளிப்படுத்தும் மன உணர்வு, அவங்க கேட்டது மன உணர்வு, அப்போ அது அழுகை. எந்த மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்கின்றனர்? மற்ற குழந்தைகளோடு, மற்ற மாணவர்களோடு விளையாட மறுக்கப்படும் குழந்தை. அதாவது மற்ற குழந்தைங்களோடு விளையாட மறுக்கப்படுற குழந்தை தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்குவாங்க. பொறாமையால் காணப்படும் மனவீழ்ச்சி. பொறாமையினால் எந்த மனவீழ்ச்சி ஏற்படும்னா அச்சமும் சினமும். இது இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பொறாமையால் காணப்படும் மனவீழ்ச்சி அச்சமும் சினமும். உயர்வான தன் மதிப்பீட்டை குழந்தைகளிடம் வளர்க்க ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? அதிக பாதுகாப்புணர்வை பெற இயலாத குழந்தைகள் எதை விரும்புவாங்க? பாதுகாப்பு உணர்வே இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க எதை விரும்புவாங்கன்னா தனிமையை விரும்புவாங்க. உளவியல் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது அப்படியே விட்டுறாதீங்க. இன்னும் ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் கூட கேளுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி படிக்கிறதுக்கு வழிமுறையாக சொல்கிறேன். சரிங்களா? எல்லோரும் நல்லா படிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. அப்பப்போ படிக்கிறத அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.